கொடுக்கிற மாட்டை தொழுவத்துல கட்டுறீங்க, வாழாற்ற நாயை நடுவீட்டுல வச்சு வளர்க்குறீங்களே, அது ஏன்? மாடு பால் மட்டும் தான் கொடுக்கும், நாய் நன்றி உள்ளது உயிரையும் கொடுக்கும். இப்பே சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு நாய் உங்க மூஞ்சியே நக்க போகுது. என்னையா சொல்ற? அதான் உங்க வீட்டுல ஒருத்தர் நாய் மாறு வச்சு வளர்க்குறீங்களே, அவனை பத்தி தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே சாதி சனம் உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நான் எதுவும் புறணி பேசதான் நினைக்க வேண்டாம், நான் வர்றேன். ஏண்டி பாக்கியம், உனக்கும் மருதைக்கும் இதுவாமே? நெசமாவா? எதுவா? அதுதாண்டி லவ். பொண்ணுக்கு தான் விலையேறுன்னு சொல்லுவாங்க, உன் புன்னகைக்கு கூட விலையேறிடும் போல இருக்கே. நீ அடிக்கடி வெளியே வராத, தங்கம் நினைச்சு கடத்திட்டு போயிருவாங்க. அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்ன அடிச்சுட்ட, எப்ப அணைக்க போற? என்னடா இவன் நம்மளையே சுத்துறான்னு பாக்குறியா? சரி, உன்னை விட்டுட்டு இன்னொன்னு நினைக்கலாம்னா, உங்க ஆத்தா அப்ப உன் சைஸுக்கு ஒரு தங்கச்சியை பெற்று வைக்கலையே. இது பரிசு, நான் ஒருத்தர் மனசார விரும்புறேன். யாரு? அந்த மருத பயலையா? ஒரு மாட்டுக்காரன் உனக்கு வீட்டுக்காரனா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை விட எந்த வகையில நான் குறைச்சல்? அழகுல குறைச்சலா, அறிவுல குறைச்சலா, இல்ல அந்தஸ்துல குறைச்சலா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசியே, அதான் குறைச்சல். இனிமே என்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. பாக்கியம், எட்டி பறிக்க முடியாத பழத்தை தட்டி பறிக்கிறதா என் வழக்கம். இதே இடத்துல உன்னை கட்டி பிடிச்சு என்னால கனிய வைக்க முடியும். அது என் ஆசை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீயா கனியனுங்கிறதா என் ஆசை. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னைக்கு இல்லைனால என்னைக்காவது ஒரு நாள் உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். என்ன பிள்ளை என்னமோ சொல்லணும் கூட்டு வந்த, சீக்கிரமா சொல்லு. ஆத்தங்கரைக்கு போன ஆளை கண்ணம் ஆத்தா தேட போகுது. சும்மா சொல்லு பிள்ளை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா ஒரு வயசு பொண்ணு வாய் துணிச்சலா கேட்டுட்டாளேன்னு பாக்குறியா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓலை குடிசையில ஒருவேளை கூழ குடிச்சு வாழ்ந்தாலும் உன் கூட தாயா வாழ்வேன். இந்த பார்ப்புல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண் குதிரை இல்லையா? இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் நீ என்ன வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களா காஞ்சிபுரம் பட்டு கொடுத்துருவங்க, நாங்க குற்றாலத்துல போடுறவங்க. உன் ஜாதி வேற, என் ஜாதி வேற. நம்ம ரெண்டு பேர் மனசும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சாதி சனமோ காசு பணமோ ஒண்ணு செய்ய முடியாதியா? தெரிஞ்சோ தெரியாமல நான் உங்க ஆசை வச்சுட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா நான் அந்த ஆத்துல வந்து செத்துருவேன். அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதுல. உன் மனசை தொட்டு சொல்லு, என் மேல ஆசை இல்லைன்னு. ஆசை இருக்கு, இருந்தாலும் உங்க அப்பா நினைச்சா பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? அதான் நான் ஏன் பய. உங்க அப்பா வர்றாருல. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் எங்கேயோ ஒளிஞ்சுக்க. எங்கேயா ஒளியறது? அதானே, நீங்க வாப்ல வா, சீக்கிரம் வா. என்னடா வண்டி மாடெல்லாம் அவுத்து போட்டு இங்க நிக்கிற? ஒண்ணுமில்ல, ஆத்துல குளிக்க வந்தேன். ஆறு அங்க இருந்தானே வருது, அங்கேயே குளிக்கலாமே. அங்க ஆழம் ஜாஸ்தி. ஓ, ஆழெல்லாம் கூட தெரியுதா? மருத துண்டு தோல்ல இருக்கணும், செருப்பு கால்ல இருக்கணும். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, கல்லு முள்ளு குத்தாம காப்பாத்துற செருப்ப போய் கால்ல போட்டு மிதிக்கிறவே நினைச்சு எவனும் தோல்ல தூக்கி போட்டுக்கிறது இல்ல. அதே நேரத்துல தோல்ல இருக்கிற துண்டையும் கால்ல போட்டு மிதிக்கிறது இல்ல. ஏன் சொல்லு? அதுக்கு ஒரு இடம் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் ஏன்ட்ட சொல்றீங்க? காத்து வாக்குல சில சேதிங்க காதுல வந்து விழுந்தது, அதான்.
என்ன மாட்டு மணி சத்தம். மாட்டுக்கு கூட நான் சொன்னது புரிஞ்சிருக்கு. பாக்கியம் வெளியே வாப்பில்ல, உங்க அப்பா போயிட்டாரு. அப்பா நல்ல வேளை அப்பா பார்க்கல. எங்க பாத்துருவாரோன்னு பயமா இருந்தது. எனக்கு தான் பிள்ளை மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. வேணா கை வச்சு பாரு. என்ன உங்க அப்பா தேடுவாரு போ. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தா. செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல எழுதிக்க. ஆட்டும்னே நம்ம டீ அதில் சேர்த்துக்க. தேன்மொழி ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். எலே நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய் வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. சித்தப்பு சித்தப்பு சித்தப்பு. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா. நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க நேரம் ஆச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணான்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அடடா அண்ணா, வாங்கண்ணா வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அண்ணி சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. டேய் களிமண்ணே, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. இருங்கண்ண, மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலம். ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான். போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்குவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன். பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே இந்தாங்க மோர். கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச?